கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கிறார். தூதருக்கு சற்று சிறியவனாக்கினது சொல்லப்பட்டிருக்கு. நல்ல அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கிறார். சாசன துரத்த அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நோய்களை தீர்க்க அது எல்லாவற்றுக்கும் எல்லா காரியத்திற்கும்னா சத்துருவை ஜெயிக்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. யாத்திரை மத்திய 10:1 கூட விசுவாசிகளை துரத்த அதிகாரம் கொடுக்கறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, லூக்கா 10:19 விசுவாசிகளுக்கு வல்லமையை கொடுக்குறாரு. விசுவாசிகளுக்கும் என்ன செய்யறாரு? அந்த வல்லமையை கொடுக்குறாரு. சீஷர்களுக்கும் கொடுத்தாரு. அது மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்குது. மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்குது. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள் இல்லையா? லூக்கா 10 சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 4:36 இது என்ன வார்த்தையோ அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதிகாரத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது, அதிகாரமாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க பிரமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை தான், வார்த்தைக்கு அடங்கிடுது பிசாசு. வாயை திறக்கத்தில்லை. அது மட்டும் இல்லை, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவர் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்குது. பிசாசையை எதிர்த்து நிற்கணும், பிசாசை துரத்துவாங்க. பிசாசை கீழ்ப்படுத்தணும். அவன் நம்மளுக்கு கீழே காலுக்கு இடத்துக்கு போடணும். அவனை பிசாசை கீழ்ப்படுத்துங்கள். பிசாசை கட்ட வேண்டும். எப்படின்னா கட்டி ஜெபிக்கணும். பிசாசை என்ன செய்யணுமா? கட்டணுமா. அவன் எழும்பக்கூடாதபடி அவனை கட்டணுமா. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்குது. இயேசுவின் நாமம் வல்லமை இருக்குது. வார்த்தையில் ஜீவன் இருந்தது. இயேசுவின் வார்த்தையில் ஜீவன். அந்த ஜீவனை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? சகலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் நாமம் இல்லாமல் வேற ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமம்னாலே பிசாசு நடுங்குவான். அது மட்டும் இல்லை, கிரியைகளை அழிக்கணும். பிசாசின் கிரியைகள்லாம் செய்யணுமா? அழிச்சு போடணும். முதல் பிசாசை எதிர்த்து நிற்கணும், அப்புறம் துரத்தணும், அப்புறம் கீழ்ப்படுத்தணும், அப்புறம் கட்டணும், கிரியைகளை அழிக்கணும். அவனுக்கு கிரியைகள் பொல்லாத கிரியைகள், அது மர்மமாக இருக்கும், ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். அதை என்ன செய்யணும்? அழிக்கணும். அது மட்டும் அவன் தலையை நசுக்கணும். ஆண்டவர் தலையை நசுக்கிறார். கல்வாரி சிலுவையில் சத்துரு பிசாசின் தலையை நசுக்கின தேவன் நம்முடைய தேவன். அது அப்போதான் ஜெபிக்க வேண்டியதில் ஜெபிக்க வேண்டும். அப்போதான் நம்மளுக்கு ஜெயம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஜெயம் ஜெபிக்கணும். அப்போதான் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ள முடியும். அதனால என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இவ்வளோ கிரியை பிசாசத்தை சொல்கிறாரு. அவனுக்கு பயப்படக்கூடாது, எதிர்த்து நிற்கணுன்றாரு. ஏன்னா அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் ஜீவனோடு இருந்தது. அது மட்டும் 2ஆம் கட்டளையை கூட கொடுக்குறாரு. பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி போக வேண்டும். அது மட்டும் இல்லை, எழுப்பு, கர்த்தருக்குள் எழுப்பு சொல்கிறார். கர்த்தர் தம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் கட்டளை, உன்னை தேவபுத்திரனாக மாற்றுகிறார். என்ன செய்கிறார்? நம்மளை தேவபுத்திரனாக மாற்றுகிறாராம். பாருங்க எவ்வளோ நல்ல தேவன். நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர். நம்மளை புத்திரனாக தேவபுத்திரனாக மாற்றுகிறார். அது அப்போஸ்தலர் 17:30 சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி அக்கறைக்கு போங்கள் என்றார். அது 2ஆம் கட்டளை சொல்றாரு. நீ இருக்கிற பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி போக வேண்டும். எழும்பு, கர்த்தருக்கு எழும்பு சொன்னேன் இல்லையா? பின்மாற்றத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் மத்தேயு 8:18 அக்கறைக்கு போங்கள் சொல்றாரு. 2ஆம் கட்டளை. 3ஆம் கட்டளை தான் உன்னை தேவபுத்திரனாக மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 17:30 சொல்லப்பட்டிருந்து தேவபுத்திரனாகவே மாற்றுறார். அது மட்டும் இல்லை, சிலுவை பார்த்து கதறி அழுவாமல் ஞானம் ஸ்தானம் எடுத்தா அது என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் வேண்டும். சிலுவை பற்றி நம்ம என்ன செய்யணும்? கதறி அழுவாமல் ஞானஸ்தானம் அது என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 6:9 சொல்லப்பட்டது. மனம் திரும்பினால் ஆன்மீக அஸ்திபாரம், அறிக்கை, சரியான மாற்று அறிக்கை இருதய வேதனையை கொண்டு வரும். அறிக்கை சரியில்லைன்னா நமக்கு இருதய வேதனை கொண்டு வரும். நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஆண்டவர் பின்பற்றி நடக்கணும். சிலுவை தியானம் பண்ணணும். பிசாசை துரத்தணும், எதிர்த்து நிற்கணும், காலின் கீழ் போட்டு மிதிக்கணும், நசுக்கணும், தலையை நசுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனை ஜெயிக்கணும், கிரியைகளை அழிக்கணும், கட்டணும், அவனை கட்டணும், கீழ்ப்படுத்தணும், சரியா? துரத்தணும். இவ்வளோ காரியங்கள் நமக்கு கற்று சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் நம்ம என்ன செய்யணும்? அதோடைய வல்லமை, இயேசுவின் நாமத்தினால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை பாதுகாப்பாராக.